காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நேரம் போகிறதே தெரியாமல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. நெடுநேரமாக எதில் நீங்கள் பயணித்தாலும் அதன் முடிவு பாவம் அப்படிங்கிறத என்னால் உறுதியாகி சொல்ல முடியும். ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருந்திருக்காங்க, மொபைல் ஃபோன் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு டீனேஜர். ஆரம்பத்தில் அவங்க பெற்றோர் படிக்கிறதற்காக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நிறையா எஜுகேஷ்னல் வெப்சைட் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து காசு கட்டி 400-500 காசு கட்டிட்டு அப்படியே கோச்சிங் மாதிரி போட்டுமேன்னு நினச்சி சேர்த்துருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அந்த மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கண்டிக்க ஆள் இல்லை, இந்த பொண்ணு கேட்குற மைண்ட்லேயும் இல்லை. நாளாக இந்த மொபைலை பயன்படுத்தி ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்டிலையே இல்லை. எங்கன்னு தேடி பார்த்தா தொலை தூரத்தில் ஹைதராபாத்தில் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறாங்க. எங்கே பிடிச்சிருக்கிறாங்க? ஒரு விபச்சார கும்பலில் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறாங்க சில மாதங்களுக்கு பின்னாடி. இதுதான் அதிக நேரம் எந்த பொழுதுபோக்குகளையும் பயன்படுத்துவதனால விளைவு.